But இங்கே இருக்கிறது you never seen in your life before. In South India, first time, here only, you can see the musical steps. இதில் அரௌண்ட் 10 படி உண்டு, 10 steps. இந்த 10 படியில் 7 ஸ்டெப்ஸில் இருந்து it will become 7 different kind of rhythm of music. We are called சப்தஸ்வரம். 7 நோட் இருக்கு இல்லையா, அது இந்த ஸ்டெப்ஸில் இருந்து வரும். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா, you just took any small piece of stone or metal. You just slightly touch from the top. மேலேருந்து டச் பண்ணால் அந்த டென்சிட்டிக்கு தகுந்தாப்பில் சவுண்டு வேரியேஷன் ஆகும். தட் இஸ் கால்டு லோ பிச் டு ஹை பிச். சரி காம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சவுண்டு வரும். பட் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க முடியாது, லாக் பண்ணி வச்சு. ஆமாம், ஏன்னா 20 years பேக் இன் 2004 வரைக்கும் அது ஓப்பனாக இருந்தது. பட் எவ்ரி ஒன் கம் அண்ட் என்ஜாய் யூஸிங் த ஸ்டோன் ஆர் மெட்டல். பட் 1 or 2 people என்னாச்சு, சவுண்டு நிறையா வரணுமேனு பெரிய பெரிய கல்லை எடுத்து அடைச்சிச்சு. என்ன ஆகும், ப்ரோக்கன் ஆகும். அதனால சம் ஸ்டெப்ஸ் ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஸோ கவர்மெண்ட் டேக் அன் ஆக்ஷன், இம்மிடியட்லி கவர்டு வித் ஸ்டீல் கேஜ். இப்போ அது ஸ்டீல் கேஜுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம், பட் டச் பண்ண பர்மிஷன் இல்லை. இது இந்த தமிழ்நாட்டிலேயே சவுத் இந்தியாவிலேயே ஒன்லி ஒன் பிளேஸ் ஹியர் மியூசிக்கல் ஸ்டெப்ஸு. பில்லர்ஸ் நிறைய உண்டு, பட் ஸ்டெப்ஸ் ஒன்லி ஹியர். போகலாம். கங்கை கொண்ட சோழபுரம் பில்ட் பை ராஜேந்திர சோழா ஒன் சன் ஆஃப் ராஜராஜா. இது ராஜேந்திர சோழனோட சன். திஸ் இஸ் கிராண்ட் சன். ஸோ ஃபாதர் சன் கிராண்ட் சன். இது மூணாவது. த நேம் ஆஃப் த கிங் ராஜராஜ சோழா நம்பர் 2. நான் சொன்னேன் இல்லையா நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் இருந்தால் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், யார் ஃபாதர், யார் சன், யார் கிராண்ட் சன். இது கிராண்ட் சன், தேர்ட். ஸோ யூஸ்வலி யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணும், எல்டர்ஸை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்குன்னு அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்கிங் இருக்கு இல்லையா. பட் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தோஸ் டேஸ் சோலா எல்டர்ஸ் ஆல்சோ ஹி டோன்ட் லைக் டு ஃபாலோ எல்டர்ஸ். ஏன்னா அது தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் ரெண்டுமே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஏன்னா தஞ்சாவூரோட ஜெராக்ஸ் தான் கங்கை கொண்ட சோழபுரம். ஏன்னா சன் ஃபாதரை ஃபாலோ பண்ணியிருக்கு. இது கிராண்ட் சன். கிராண்ட் சன்னு அவன் ஃபாதரையும் ஃபாலோ பண்ணல, கிராண்ட் ஃபாதரையும் ஃபாலோ பண்ணல. அதுக்குன்னு ஒரு ஓன் ட்ராக்டை யூஸ் பண்ணுறது. அதுக்கு தான் த நேம் ஆஃப் த டெம்பிள் கால்டு ஆர்கிடெக்சரல் மார்வல். தஞ்சாவூர், கங்கை சோழபுரம் இன்ஜினியரிங் மார்வல், எல்லாமே பெருசு. பட் இங்கே எல்லாமே சின்னது. யூ கேன் மேக் யுவர் ஃபிங்கர், எல்லாம் உங்கள் கை விரலுக்குள்ளே அடக்கி வச்சு எல்லா சிற்பத்தையும். இந்த டெம்பிள் மெயின் டெடிகேட்டட் டு ஸ்கல்ப்சர். இங்கே எத்தனை ஸ்கல்ப்சர் இருக்குது தெரியுமா? மினிமம் 10 million ஸ்கல்ப்சர்ஸ் உள்ள இருக்குது. 1 crore, 1 கோடி சிற்பம் உள்ள உண்டு. இந்த டெம்பிள் ஃபேமஸ் ஃபார் ஒன்லி ஸ்கல்ப்சர். இந்த டெம்பிளோட நேம் ஐராவதீஸ்வரா. ஐராவதா மீன்ஸ் ஒயிட் எலஃபண்ட். ஐ திங்க் யூ நோ ஆல்ரெடி. இந்திரனோட வாகனம், டிரான்ஸ்போர்ட். ஸோ on one day that elephant it feels some ego. I am the only white. I am a transport for the Indra அப்படின்னு ஒரு ஈகோ. அதனால the elephant not respected one of the important angry sage Durvasa Rishi. You know Durvasa nature of job என்ன தெரியுமா? only punish. அதோட வேலையே சாபம் கொடுக்கறது தான், அதை விட அதுக்கு வேறு வேலை தெரியாது. ஸோ இந்த ஐராவதம் not respected Durvasa. So Durvasa he got an angry and he ready to punish that elephant. After punish, that elephant color changed white into black. And the beautiful white color black மாறியாச்சு. அதுக்கப்புறம் how to get the original color back? So some rishi giving some solution. என்ன சொல்யூஷன்னா, நிறைய கோவிலுக்கு போய் நிறையா பூஜை பண்ணு சிவனுக்கு. அதில் ஒரு கோவிலில் உனக்கு சொல்யூஷன் உண்டு. பட் அந்த பர்டிகுலர் டெம்பிளை சொல்லாது, சொன்னால் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு வேல்யூ இல்லை. So the Iravatam started to worship everywhere. Finally that elephant came here and worship this temple Shiva. இந்த சிவன் அந்த எலிஃபெண்ட்டோட பூஜையை அக்செப்ட் பண்ணிட்டு Shiva happy and blessing that elephant. After blessing, that color changed black into white black. So அந்த ஐராவதம் இங்கே worship பண்ணதுனால the name of the Shiva ஐராவதீஸ்வரா. ஐராவதா plus ஈஸ்வரா. இதுதான் இந்த கோவிலோட வரலாறு. இந்த டெம்பிள் 12th century construction. ராஜராஜ சோழா செகண்ட், அரவுண்ட் 900 years old. பட் இந்த டெம்பிளுக்கும் கேரளாவுக்கும் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் உண்டு. என்னன்னா, கேரளாவோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மூவி பேஸ்ட் ஆன் ஸ்கல்ப்சர் மூவி ராஜசிற்பி. அரவுண்ட் 40 years பேக் ஐ திங்க் ஸோ. படம் ரிலீஸ் ஆகி 40 வருஷம் இருக்கும். மோகன்லால், பானுப்ரியா. அந்த மூவியோட 70% ஆஃப் ஷூட்டிங் இங்கே எடுத்தது.
ஏன்னா அந்த மூவியோட தீம் என்ன, ஸ்கல்ப்சர். இந்த கோவிலோட தீம் என்ன, ஸ்கல்ப்சர். தட்ஸ் வை. ஸோ த டைரக்டர் சுகுமாரன், they want to choose only this place. You know, lot of places in India, Hampi, Belur, எவ்வளோ இருக்குது, அங்கே அது போகல. ஏன் இங்கே சூஸ் பண்ணுச்சுன்னா அந்த அளவுக்கு இந்த டெம்பிள் ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்கல்ப்சர். ஸோ இந்த அந்த பானுப்பிரியா பரதநாட்டியம் பண்ணுறதெல்லாம் உள்ளே இருக்குது. அந்த மூவியோட ஃபஸ்ட்டு சீனே ஸ்டார்டட் ஃப்ரம் த சேரியட். ஒரு கோவில்லேருந்து ஒரு தேரில் உட்காந்து எல்லாம் சிற்பி செய்யும், அது உள்ளே இருக்குது. ஐ கேன் ஷோ லேட்டர். ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டெம்பிள் ஃபார் ஸ்கல்ப்சர். இந்த டெம்பிளோட மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். இதுதான் தோஸ் டேஸ் சோலா பில்ட் பண்ண ஹியூஜ் டவர். கோபுரம் சொல்லுவோம் இல்லையா, இது ஃபர்ஸ்ட் டவர், இது செகண்ட் டவர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டவர் அன்பேலன்ஸாக இருக்குது. ஏன்னா ஃபுல்ஃபில் சம் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்லுது, ஃபுல்ஃபில் பண்ணலை, ஃபுல்ஃபில் பண்ணாமல் விட்டு இருக்கு. ஸோ லெஃப்டில் இருக்கிறது 4 ஹெட் பிரம்மா, ரைட் சைடில் இருக்கிறது சங்கு சக்கரத்தோட விஷ்ணு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. பிரம்மா விஷ்ணு பிட்வீன் ஃபைட், ஹூ இஸ் சுப்பீரியர். ஸோ அதில் 2 பேருக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. பிரம்மன் சொல்லுது நான் தான் பெருசு, விஷ்ணு சொல்லுது நான் தான் பெருசு. இப்போ 2 பேரும் சிவன்கிட்ட போய் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக போகுது. சிவன் என்ன பண்ணுது, இந்த 2 பேருமே சிவன் 2 பேருமே இம்பார்ட்டன்ட் இல்லையா, யாருக்கும் ஃபேவராக ஆன்சர் பண்ண முடியாது. சிவா இஸ் அ ஜட்ஜி. சிவன் ஃபைனலாக ஒரு காம்படிஷன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுது. யார் காம்படிஷனில் வின் பண்ணுறாங்களோ இஸ் அ சுப்பீரியர். அது என்ன காம்படிஷன்னா, சிவா ஹி டுக் லைக் ஏ ஹியூஜ் லைட்டிங் பில்லர். ஒரு ஒரு பெரிய பில்லர், ஃபயர் பில்லராக மாதிரி நிற்குது. அதான் இந்த ஃபயர் பில்லர். இந்த ஸ்டோன் தான் இட்ஸ் லுக்ஸ் லைக் எ ஃபயர் பில்லர். இப்போ சிவன் என்ன பண்ணுது, இந்த 2 பேரையும் கூப்பிட்டு, ஹூ இஸ் ஃபர்ஸ்ட் லுக்கிங் மை ஹேர் அண்ட் மை ஃபீட், யார் என்னோட தலைமுடியையும் காலையும் பார்த்துட்டு சீக்கிரம் வருதோ இஸ் அ வின்னர். அப்போ 2 பேரும் காம்படிஷனுக்கு ரெடி ஆயாச்சு. விஷ்ணு என்ன பண்ணது, ஹி டுக் லைக் எ வைல்டு போர், வராக ரூபா, பன்றியா மாதிரி சிவன் காலை பார்க்க பூமிக்குள்ள போகுது, தெரியுதா, ஓடுது, பார்க்க ட்ரை பண்ணுது. பட் அந்த லெஃப்ட் சைட்ல பிரம்மன் அன்னப்பறவை இருக்கு இல்லையா, ஸ்வான், அது பறவையா மாதிரி மேல போகுது. இந்த கார்னர்ல ஒரு பேர்டு பறக்குது தெரியுதா, அது அன்னப்பறவை. பிரம்மன் மேல போகுது, விஷ்ணு கீழே போகுது. மெனி இயர்ஸ் பாஸ்டு, பட் யாராலையும் ஈஸியாக பார்க்க முடியல. ஃபைனலி விஷ்ணு ஹி கம் பேக் அண்ட் ஹி சரண்டர் டு சிவா. சிவா, இதுக்கு மேலே என்னால் கீழே போக முடியல, ஏன்னா ரொம்ப டெப்த்தாக போகுது உன் கால், என்னால் பார்க்க முடியல, நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். ஸோ பிரம்மன் என்ன பண்ணது தெரியுமா, அது மேலே 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 போகுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக காகிதப்பூ இருக்கு இல்லையா, அது சிவன் தலையிலிருந்து கீழே விழுந்தாச்சு. ஸோ காகிதப்பூ கீழே வருது, பிரம்மன் மேலே போகுது. 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது. அப்போ அந்த பிரம்மன் கேட்குது, அந்த ஃப்ளவரை நீ யாரு, எங்கேருந்து வர? ஸோ ஃப்ளவர் சொல்லுது, ஐ எம் சடன்லி ஃபேலிங் டவுன் ஃப்ரம் த சிவா ஹெட் அப்படின்னு சொல்லுது. இப்போ பிரம்மன் கிரியேட்டர் இல்லையா, ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் பண்ணுது. இதுக்கு மேலே நம்மளால் மேலே போய் பார்க்க இயலாது. அதனால அந்த பூவை மிரட்டி கூட்டிட்டு போய் சிவன்கிட்ட போய் சொல்லு, சிவா ஐ ஆம் த வின்னர் ஆஃப் த காம்படிஷன். உனக்கு சந்தேகம் இருந்தா உன் தலையில இருந்து பூவை கொண்டு வந்துட்டேன். தலையில இருந்து கொண்டு வரல, வழியில புடிச்சிட்டு கொண்டு வந்துச்சு. பட் சிவா ஹி நோஸ் எவ்ரிதிங். சிவனை ஏமாற்ற முடியுமா? முடியாது. ஃபைனலி சிவா ஹி பனிஷ்ட் ஃபர்ஸ்ட் த ஃப்ளவர். நீ எதுக்காக வந்த அப்படின்னு அதை பனிஷ் பண்ணியாச்சு. ஸ்டில் எந்த பூஜைக்கும் அந்த ஃப்ளவர் இல்லை. எந்த சிவன் கோவில்லையும் அந்த யாரும் அலோட் பண்றது இல்லை. அதே மாதிரி பிரம்மனுக்கும் there is no any temple in India exceptional one place, Rajasthan Pushkar. But someone கேரளால பிரம்மன் டெம்பிள் இருக்குன்னு சொல்லுது. சாங்டம் அண்ட் சாங்டரம்ல பிரம்மன் இருக்கான்னு I don't know. நான் சொல்றது ஒரு பிரம்மன் டெம்பிள்னா அங்க இம்பார்ட்டன்ட் யாருன்னா பிரம்மனா தான் இருக்கணும். இப்போ இது சிவன் கோவில், இங்க யார் இருக்கா சாங்டம் சாங்டரம்ல? சிவலிங்கம், கருவறை. ஸோ பிரம்மன் கருவறையில இருக்கா கேரளாலன்னு எனக்கு தெரியல. பட் ராஜஸ்தான் புஷ்கர்ல அது கருவறையில இருக்கு. என்னோட நாலேஜுக்கு ராஜஸ்தான், பட் கேரளால இருக்கான்னு. ஸோ அந்த ஸ்டோரி தான் இது. லிங்கோத்பவா அப்படின்னு இதோட பேரு. லிங்கோத்பவானா சிவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. சிவன் ஒரு முடிவில்லாதவர். 75% சோலா யூஸ்ட் ஒன்லி கிரானைட். சோலா லைம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறது அதோட திங்க் இல்லை.
சோலாக்கு அப்புறம் ரூல் பண்ணது லைம்ஸ்டோனை வச்சு ஆட் பண்ணிருக்கு. அது ஏன்னா சோலாக்கு அப்புறம் யார் வேணாலும் வந்துருக்கணும் இல்லையா. ஸோ இது 12th century கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ சோலாஸ் யூஸ் எவ்ரிவேர் ஒன்லி கிரானைட், எல்லாம் ஸ்டோன் ராக் பீசஸ். சோழராஜாவுக்கு அப்புறம் 16th centuryல நாயக்கா, விஜயநகர நாயக்கா ஃபாலோவர்ஸ் ஃபார் கிருஷ்ணதேவராய, அதுங்க வந்தபோது அவங்க என்ன பண்ணிருக்கு, தே ரினோவேட்டட் திஸ் டெம்பிள். அந்த டாப் மேலே உள்ளது எல்லாமே லைம்ஸ்டோன், தெரியுதா, எல்லாம் சொன்னாங்க. ஸோ ஒரு 25% லைம்ஸ்டோன், பட் மெயின் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்லி டன் பை கிரானைட். டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இது கல், அது லைம்ஸ்டோன். But in the temple, I just already explained, this temple famous for sculpture. You can easy to measure your fingers. தெரியுதா, நிறைய சின்ன சின்ன ஸ்கல்ப்சர். This temple mainly focuses dance and music. இது யங்ஸ்டர் என்ன பண்ணது, அதோட திங்கிங் என்னன்னா, in futureல everyone should follow dance and music. அதனால இங்கே எல்லாமே பரதநாட்டியத்தில் இருக்கிற மேக்ஸிமம் எவ்வளோ போசஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போசஸ் யூ கேன் சீ ஃப்ரம் பரதநாட்டியம். ஸோ இது இங்கேயும் there is no any straight entrance, தெரியுதா, நேர் வழி. ஸோ தஞ்சாவூரும் சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். பட் மராட்டா பீரியட்ல in 18th century they added straight entrance. பட் கங்கை கொண்ட சோழபுரத்துலேயும் நம்ம லெஃப்ட்ல போய் படியேறி போயாச்சு. இங்கேயும் நோ எனி. என்ன ரீசன்னா, நமக்கு கோர்ட்டு தெரியும் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் பிளேஸ் கோர்ட். கோர்ட்டுக்கு யாரு, கோர்ட்டில் யாரு காடு, ஜட்ஜி. ஜட்ஜ்னா ஹெட். அக்யூஸ்ட் எப்படி சரண்டர் பண்ணணும் தெரியுமா, தனி வழி வச்சிருக்கோம் சைடு. ஏன்னா நேராக வர்றதுக்கு அக்யூஸ்டுக்கு குவாலிஃபை இல்லை, ஏன்னா அது மிஸ்டேக் பண்ணது இஸ் அக்யூஸ்ட். அக்யூஸ்டும் ஜட்ஜும் ஒன்றும் இல்லை. அதனால அக்யூஸ்ட் சரண்டர் பண்ணுறதுக்குன்னு தனி வழி வச்சிருக்கோம், சைடு வே. ஸோ இது ஒரு கோர்ட். சிவன் ஜட்ஜி, நம்மளாம் அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம யாரும் நான் சொல்ல மாட்டேன், நானும் அதில் அடக்கம் இருக்காங்க. பட் ஒன் ஃபீமேல் டான்சர், மேல் மியூசிஷியன், தெரியுதா. இப்போ 2 பேருக்கு ஆக்சுவலி எத்தனை கால் இருக்கணும்னா, நம்மளா 2 பேருக்கு 4 காலும் உண்டு. பட் இங்கே 3 கால் தான் இருக்கு. பட் somebody is having one leg is missing, தெரியுதா, மேலே போல. அது கை, இது கையை வச்சு டான்ஸ் பண்ணது, இது மியூசிக் பண்ணுது. இப்போ இது எப்படி பார்க்குறதுன்னா, நார்மல் விஷனில் யூ கேனாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பட் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ ஒன் மேஜிக். இப்போ நான் என்னால் இதில் 4 காலை கொண்டு வர முடியும். எஸ், ஒரு லெக் ஹைட் மறைச்சிருக்கு. எப்படின்னா, இதை இப்போ யூ ஜஸ்ட் ஹைட் த ஃபீமேல் போர்ஷன், யூ கேன் சி த மேல். இது 2 காலும் வந்தாச்சு, தெரியுதா, இதுக்கு 2 கால். தென் யூ ஹைட் த மேல் போர்ஷன், யூ கேன் சி லேடி ஆல்சோ 2 லெக். இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன். இட்ஸ் பேஸ்ட் ஆன் கிரியேட்டிவ், தெரியுதா. இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு யங்ஸ்டர்ஸால தான் முடியும். எல்டர்ஸோட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்கிங் வேறு, யங்ஸ்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்கிங் வேறு. ஓகேவா. எஸ், லைக் 3D டைம் ஸ்டாண்டிங் டெலிவரி. ஷீ ஹேட் அ பேபி, அது வயிற்றுல குழந்தை இருக்குது, தெரியுதா, ப்ரெக்னன்சி விமன். 2 சைடு 2 அசிஸ்டன்ஸ் இருக்குது. அசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, குழந்தையை வெளியில் எடுக்க ஜென்டலாக புஷ் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது அந்த லேடிக்கு. ஃபைனலி த பேபி கம்ஸ் அவுட். இப்போ அசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, they stop the push and they carrying one safety net in between the leg. இந்த பாரு, ஒரு தொட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. எதுக்காக, குழந்தைய கேட்ச் பண்ண, குழந்தை கீழே விழுது இல்லையா, அதை சேஃப்டியாக கேரி பண்ணுறதுக்காக. இதுதான் அப்போ நடந்த ப்ராப்பர் ஸ்டாண்டிங் டெலிவரி. பட் இப்போ அந்த டெலிவரி பேரை மாற்றி வாட்டர் டெலிவரின்னு மாற்றியாச்சு. ஓகேவா. இப்போ நிறைய கண்ட்ரியில் நிறைய பண்ணுது. ஆமாம், ரஷ்யாவில் இருக்குது. பட் அந்த டைமில் 900 years பேக் வாட்டர் டெலிவரிலாம் கிடையாது, நார்மல் ஸ்டாண்டிங் டெலிவரி. இல்லை அப்போ நடந்தது. அப்போல்லாம் டெலிவரி லேடியே பிரசவம் பார்க்கும், யாரோட ஹெல்ப் தேவையில்லை. இந்த ப்ரெக்னன்சி லேடியே அதுவே ஓன் செல்ஃபாக டெலிவரி பார்த்து குழந்தை எடுக்கும். பட் இப்போ அது பாசிபிளா, இப்போ பாசிபிளே கிடையாது. இப்போ டாக்டர் எடுத்தாலே அங்கங்கே சிலது நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்குது. அப்பெல்லாம் அதுவே சோளம் அந்த லேடிஸே அதுவே பிரசவம் பார்த்துச்சுன்னா அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். அவங்களே ஆமாம் உங்க அம்மா காலத்துல எல்லாம் பீஸா பர்கர் இல்லை, அதனால அவங்க ஹெல்த்தியா இருந்தாங்க. பட் இப்போ எல்லாமே ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி உடனே வருது. அப்புறம் எப்படி ஸ்ட்ராங் வரும்? அப்போ டாக்டர் ஹெல்ப் தான் வேணும், நம்ம பண்ண முடியாது. ஸோ ஆமாம். Of the Indian temple, we can see ceilings like a painting, and here ceilings also.
That's why I told already minimum 10 million. But I don't know maximum how much sculpture here. எல்லா இடத்துலையுமே ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே கல்லை வச்சு கொட்டியிருக்கு. எல்லாமே இந்த ராக் பீசஸ்.